Taste the Daily. தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் 2 கீழ்கட்டளையில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற தவறிய விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஃபெயிலர் அரசை கண்டித்து செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் கீழ்கட்டளை பகுதி கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் 9/9/2025 அன்று செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணி அளவில் நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் வெளியிட்டிருக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் தமிழகத்தின் ஜீவாதார உரிமைகள் பறிபோகக்கூடிய அபாய நிலை தொடர்கதையாகியுள்ளது. அதே போல தமிழ்நாட்டில் மக்கள் நலனை பாதிக்கக்கூடிய செயல்களை தடுத்து நிறுத்துவதற்கு திராணியற்ற அரசாக விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசு இருந்து வருவது மிகுந்த வேதனைக்குரிய விஷயமாகும் என்று தெரிவித்திருக்கிறார். 2021 ஆட்சி பொறுப்பேற்று ஆட்சி முடிவடைய இன்னும் 7 மாதங்களே உள்ள நிலையில் கீழ்கட்டளை பகுதியில் மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை என்று திமுக அரசின் மீது குற்றம் சாட்டியுள்ளார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கீழ்கட்டளையில் பெரிய ஏரியில் முறையாக கழிவுநீர் கால்வாய் அமைக்கப்பட்டு வெளிப்புற கால்வாய் அமைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது என்பதை அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். ஆனால் நிர்வாக திறனற்ற விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஃபெயிலர் அரசினுடைய அலட்சிய போக்காலும் முறையான பராமரிப்பு இல்லாத காரணத்தினாலும் ஏரியில் கழிவுநீர் கலந்து ஏரி முழுவதும் ஆகாய தாமரை கொடிகள் சூழ்ந்து இதனால் ஏரி நீர் பாழானது மட்டுமல்லாமல் சுற்றுவட்டார நிலத்தடி நீரும் பாதிக்கப்பட்டு மக்கள் பயன்படுத்த முடியாத அளவில் உள்ளதாக மக்களுடைய சுகாதாரமும் பாதிப்படைந்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். தாம்பரம் மாநகராட்சி முழுவதும் குறிப்பாக கீழ்கட்டளை பகுதியில் குப்பைகள் முறையாக அள்ளப்படாததால் சாலைகள் முழுவதும் குப்பைகள் பரவி சுகாதாரமற்று பெரிதும் பாதிப்படைந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். கீழ்கட்டளை முழுவதும் தெருநாய்களுடைய தொல்லை அதிகமாக உள்ளது. பொதுமக்கள் பகலிலேயே நடமாட பயப்படக்கூடிய நிலை ஏற்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட ஆதரவற்றோர் இல்லம் விடியா திமுக ஆட்சியில் சரிவர பராமரிக்கப்படாததன் காரணமாக அதில் வசிக்கக்கூடியவர்கள் மிகுந்த துயரத்திற்கு ஆளாகி இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மக்களுடைய அடிப்படை தேவைகள் முழுவதும் நிறைவேற்றப்படாத நிலையில் சொத்து வரி உயர்வு, குடிநீர் வரி, அதே போன்று கழிவுநீர் கட்டணம் உயர்வு, குப்பை வரி ஆகிய வரிகள் பல மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. மக்களுடைய அடிப்படை தேவைகள் நிறைவேற்றுவதில் குறிப்பாக சிறிதும் அக்கறை இல்லாமல் இருந்து வரக்கூடிய விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஃபெயிலர் அரசுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதாவது தனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் 2 கீழ்கட்டளை பகுதி வாழ் மக்களுடைய அடிப்படை வசதிகள் அனைத்தையும் போர்க்கால அடிப்படையில் உடனடியாக நிறைவேற்றிட விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை வலியுறுத்தி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் கீழ்கட்டளை பகுதி கழகத்தின் சார்பில் 9/9/2025 செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணி அளவில் கீழ்கட்டளை பெரிய தெரு பிள்ளையார் கோவில் சந்திப்பு அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கழக அமைப்பு செயலாளரும் வடசென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு டி ஜெயக்குமார் அவர்கள் தலைமையிலும் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு சிற்றலப்பாக்கம் சார் ராஜேந்திரன் எக்ஸ்-MP அவர்களுடைய முன்னிலையும் நடைபெறும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த தலைமை கழக செயலாளர்கள், கழக சார்பு அணிகளுடைய துணை நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்டத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுடைய முன்னாள் பிரதிநிதிகள், கழக உடன்பிறப்புகள் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். மக்களுடைய அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தராத விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசையும் தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகத்தையும் கண்டித்து நடைபெற உள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வியாபாரிகள், பல்வேறு தரப்பட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.